ஒரு ஒரு 4, 5 குரூப் வாட்ஸ்அப் குரூப் அதில் போட்டிருந்த மெசேஜ், இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதுக்கு இடம் வந்து லீஸுக்கு குத்தகைக்கு கிடைக்குமான்னு போடும்போது, இந்த இடம் வந்து ஒரு 10 ஏக்கர் இது. 10 ஏக்கரில் வந்து இவங்க மெட்ராஸ்காரு, சென்னை. அவங்க வந்து போரூர். ஏன்னா இது வந்து கம்பு வந்து கூலிங்கு, குளிர்ச்சி, சோளம் வந்து கொஞ்சம் ஹீட்டு. அதனால கலந்தா மாதிரி நம்ம விதைக்கும் போது மாட்டுக்கு வந்து கூலிங் ஹீட் ரெண்டும், பால் கறவையும் நல்லா இருக்கும், மாடும் வந்து ஆரோக்கியமா இருக்குன்றதுக்காக இது வந்து நான் ஏன் இதை பண்ணியிருக்கிறேன்னா, இந்த இடத்துல பொறுத்தவரையிலும் அடுத்த முறை நம்ம நெல் பயிர் பண்ண போறோம். அதுக்கான அடிசத்துக்காகவும் இப்ப நம்ம இதை அறுத்துட்டு விடுறோம்ல, இது வந்து அடிசத்து நெல் பயிருக்கு. அதுல நெல் பயிர் போடுவோம் அடுத்த கார்த்திகை பட்டத்துல. அது வரைக்கும் நிலம் வந்து சும்மா இருக்கக்கூடாது, வெயில் வந்து பட்டு பூமிக்குள்ள இருக்கிற மண்புழு ஆழத்துல போயிடும். அதனால ஒரு மூடாக்கு மாதிரி போயிட்டு பயன்படுத்தி இதுல இருந்து நமக்கு வருமானமும் எடுக்கிறோம். எதுனா மாட்டுக்கு தேவையான தீவனங்களை இதுல இருந்து என்ன காரணம்னா, நாட்டு கம்பு சோளம் வந்து சுவை நல்லா இருக்கும், இன்னொன்று வந்து நம்ம சுவை நல்லா இருக்கும் ஒன்று, இன்னொன்று இயற்கையில பண்றோம். இது ரெண்டுமே இன்னும் நல்லா சாப்பிடும், இன்னொன்று மாடு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். வணக்கம், என் பேர் மஞ்சுநாதன். நான் ஒரு இயற்கை விவசாயி. என் ஃபேமிலி வந்து, என்னுடைய குடும்பம், எனக்கு ஒரு பொண்ணு யாழினி, என் மனைவி பெயர் நிர்மலா. நான் வந்து ஒரு 10 வருட காலமாக எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன், வேலை செஞ்சுருந்தேன். 2019 கொரோனா வந்திருக்கும்போது நான் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கும்போது நம்மாழ்வார் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இயற்கை விவசாயத்துக்கு உள்ள வரத்துக்கான எனக்கு முழு ஆர்வமே நம்மாழ்வாருடைய வீடியோ தான். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாங்கள் நஞ்சில்லா உணவு நாங்கள் முதல்ல சாப்பிட்றோம், அடுத்தது மக்களுக்கும் நஞ்சில்லா உணவை கொடுக்குறோம். இதனால் அவருக்கு ரொம்ப பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் என்னை மாற்றினாருன்றதுக்காக, என் மனசை மாற்றினார். ஒரே விஷயம், அவ்வளோதான். எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் மாற்றிக்கணும். இயற்கை முறையில் நாங்கள் உணவு சாப்பிடும்போது மருத்துவமனைக்கே நாங்கள் போகிறதில்ல. எந்த ஒரு மாத்திரையோ ஊசியோ நாங்கள் பயன்படுத்துறது கிடையாது 5 வருஷமாக. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை நெறிமுறை. அடுத்தது வந்து நான் வந்து முதல்ல இயற்கை விவசாயத்துக்கு உள்ளே வரும்போது எனக்கு சொந்தமான இடம் கிடையாது. ஆரம்பத்தில் வந்து ரொம்ப தேடல் இருக்கும்போது ஒரு 4, 5 குரூப் வாட்ஸ்அப் குரூப் அதில் போட்டிருந்த மெசேஜ், இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதுக்கு இடம் வந்து லீஸுக்கு குத்தகைக்கு கிடைக்குமான்னு போடும்போது, இந்த இடம் வந்து ஒரு 10 ஏக்கர் இது. 10 ஏக்கரில் வந்து இவங்க மெட்ராஸ்காரு, சென்னை. அவங்க வந்து போரூர். அவங்க வந்து குத்தகைக்கு என்கிட்ட இடம் இருக்குது, நீ பண்ணுறதுக்கு தயாராக இருக்கியான்னு எனக்கு போட்டிருந்தாங்க மெசேஜ். அவங்கள தொடர்பு கொள்ளும்போது 2021 நான் இங்கே உள்ளே வந்தேன். 5 வருஷம், இது 5ஆவது வருஷம் நாங்கள் போயிட்டுருக்கோம். 4 வருஷம் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த மண் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆனால் இயற்கை விவசாயம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் இப்போ நான் இயற்கை விவசாயம் பண்ணதுக்கான மன திருப்தி, என்னுடைய மண்ணில் எங்கே தோண்டினாலும் மண்புழு இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் களை வெட்டும் போதெல்லாம் மண்புழு பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ மண்ணை நம்ம மாற்றிட்டுறோம் அப்படின்ற மன திருப்தியோடு நாங்கள் எங்கள் வேலைகளை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து மாட்டுக்கு வந்து நாட்டு சோளம், கம்பு இது ரெண்டும் கலந்தா மாதிரி விதைச்சிருக்கேன். மாட்டுக்கு நாங்கள் மாடு வளர்த்துருக்கோம், ஒரு 15 மாடு வளர்த்துருக்கோம். அதுக்கு அறுவடை பண்ணி போகிறதுக்கு பசுந்தாள் உரம், இது பசுந்தீவனம் மாட்டுக்கு போகிறதுக்கு. ஏன்னா இது வந்து கம்பு வந்து கூலிங்கு, குளிர்ச்சி, சோளம் வந்து கொஞ்சம் ஹீட்டு. அதனால கலந்தா மாதிரி நம்ம விதைக்கும் போது மாட்டுக்கு வந்து கூலிங் ஹீட் ரெண்டும், பால் கறவையும் நல்லா இருக்கும், மாடும் வந்து ஆரோக்கியமாக இருக்குன்றதுக்காக இதை விதைச்சிருக்கோம். இதுக்கு கூட நாங்கள் வந்து எந்த ஒரு ஃபெர்டிலைசரும் பயன்படுத்துறதில்லை, அப்படியே ஓட்டி விதைச்சிருக்கோம். இதால் வளர முடிகிற வரைக்கும் இதெல்லாம். ஆனால் ஒன்று கூட நாங்கள் வேஸ்ட் பண்ணுறதில்லை எங்கள் மாடு. என்ன காரணம்னா, இதில் அவ்வளோ இனிப்பு சத்து இருக்குது. எதனாலனா, நம்ம ஃபெர்டிலைசர் எதுவும் பயன்படுத்தாததால மாடு வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுது, எதுவுமே கீழே கொட்டுறது கிடையாது. அதுதான் நாங்கள் இயற்கை விவசாயத்துக்குள்ள கண்ட ஒரு பலன். இது நாட்டு கம்பு சோளம் நம்ம கிராமப்புறங்கள்லேயே கிடைக்குது, அவங்கவுங்க பயிர் போட்டு எடுக்கிறது. அதை வந்து நான் வாங்கிட்டு வந்து மாடுகளுக்கு முதல்ல வந்து புழுதி ஓட்டிட்டு, அப்புறம் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு கரெக்டான ஈரப்பதத்தில் இது அப்படியே விதைச்சி விட்டுருக்கேன், தூவிட்டு ரொட்டேட்டர் போட்டு ஓட்டும் போது அப்படியே கரெக்டாக முளைச்சிருக்கு. அதன் பிறகு நாங்கள் வந்து இயற்கை இடுபொருட்கள்
10 நாளைக்கு ஒரு முறை ஜீவாமிர்தம் உரத்தால நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து நான் ஏன் இதை பண்ணியிருக்கிறேன்னா, இந்த இடத்துல பொறுத்தவரையிலும் அடுத்த முறை நம்ம நெல் பயிர் பண்ண போறோம். அதுக்கான அடிசத்துக்காகவும் இப்போ நம்ம இதை அறுத்துட்டு விடுறோம்ல, இது வந்து அடிசத்து நெல் பயிருக்கு. அப்போ வந்து இதுல நெல் பயிர் பண்ணும்போது இன்னும் நெல்லினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும்ன்றதுக்காகவும் இது நான் தனியாகவும் மாட்டுக்கு தீவனம் விதைச்சிருக்கேன். இது வந்து இப்போ தண்ணி வசதி கம்மின்றதால நானும் மாட்டுக்கு தேவையான தீவனத்தை இங்கே விதைச்சிருக்கேன். நாட்டு கம்பும் நாட்டு சோளமும் வந்து மாட்டுக்கு வந்து ரொம்ப சத்து மிக்கதாக இருக்குன்றதால நான் கிராமப்புறங்களில் விசாரித்து அதை வாங்கிட்டு வந்து விதைச்சிருக்கேன். இது ஒரு முறை அறுவடை பண்ணிட்டு அடுத்து மழை காலங்கள் நான் ஓட்டிட்டு தக்கப்பூண்டு சதப்பையை விதைச்சி நான் பயிர் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்த பொறுத்தவரையிலும் இது நெல் பயிர் பண்ணுறதுக்கு வரைக்கும் ஒரு 2 ஏக்கர் காலி இடம் இருக்குது. அதில் நெல் பயிர் போடுவோம் அடுத்த கார்த்திகை பட்டத்தில். அது வரைக்கும் நிலம் வந்து சும்மா இருக்கக்கூடாது, வெயில் வந்து பட்டு பூமிக்குள்ளே இருக்கிற மண்புழு ஆழத்தில் போயிடும். அதனால ஒரு மூடாக்கு மாதிரி போய்விட்டு பயன்படுத்தி இதுலேருந்து நமக்கு வருமானமும் எடுக்கிறோம். எதுனா மாட்டுக்கு தேவையான தீவனங்களை இதுலேருந்து அறுத்து போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு இடத்தையும் சும்மா விடக்கூடாதுன்னு நம்ம ஆழ்வார் சொல்லியிருக்கிறார். சும்மா விடாமல் மூடாக்கு மாதிரி போடலாம், பசுந்தாள் உரத்தால் மூடி வைக்கலாம், இல்லைன்னா வந்து இலத்தழைகளை போட்டு மூடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அதை வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம். இதில் பெருசாக நம்ம செலவு வந்து விதை மட்டும்தான் வாங்குகிறோம். அதே மாதிரி டிராக்டர் வச்சு உழுவுறோம், அவ்வளோதான். மற்றபடி இயற்கை இடுபொருள் நம்ம மாடு சாணி கோமியுமே பயன்படுத்திக்கிறோம். இதுலேருந்து நம்ம இப்போ ஒரு முறை தான் நம்ம விதை வாங்கியிருக்கோம். இந்த விதையை கொஞ்சோண்டு விட்டுட்டோம்னா ஒரு பக்கத்தில் நல்ல தரமான கதிர்களை விட்டோம்னா இதே எடுத்து அறுத்து காய வச்சு அதுலேருந்து விதையை எடுத்து அடுத்த முறை நம்ம போட்டுக்கலாம். நாட்டு கம்பு சோளத்தை பொறுத்தவரையிலும் ஒரு முறை தான் விதைப்போம். அதை அறுத்துட்டு, ஏன்னா எல்லா நெல்லோ கரும்பு காய்கறி எல்லாமே ஒரு டைம் அதை மர்தாம்பா விடும்போது அதனுடைய சுவையும் அதனுடைய தன்மையும் குறையும். காரணம் என்னன்னா, முதல்ல வருது பார்த்தீங்களா, அந்த காய்கறியும் அந்த நெல்லுக்கும் அந்த சோளம் கம்புக்கு தான் வேகமான வளர்ச்சி இருக்கும், அதிகமான சத்து இருக்கும். காரணம்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட சத்து மொத்தம் இதுதான் எடுத்துக்கும். இப்போ இதை அறுவடை பண்ணிட்டோம்னா இங்க பூமியில வந்து அந்த அளவுக்கு சத்து இருக்காது. அப்போ வந்து இது மறுபடியும் இது மர்தாம்பா விடலாம், வரும் 2-3 வாட்டி கூட வரும். ஆனா அதுல சத்து குறைவாதான் இருக்கும். அதான் இப்போ காரணமே. நம்ம இப்போ முதல் முறை போடும்போது நல்லா பராமரிச்சு நல்லா எரு போட்டு நல்லா பண்ணுவோம். அப்போ வந்து வேகமாகவும் வளரும், அதுல சத்தும் வந்து நல்லா இருக்கும். மர்தாம்பா விட்டு பண்ணும்போது அதுல சத்து குறைவாதான் இருக்கும். அப்படி சத்து குறைவா இருக்கும்போது நம்ம சத்து ஏத்துறதுக்கு நம்ம தனியா இடுபொருட்கள் கொடுத்துதான் ஆகணும். மறுபடியும் வந்து ஊட்டமேட்டு தொழு உரம் இதுல போடணும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி பாய்ச்சணும். அதுக்கப்புறம் களை வெட்டி மண் அணைக்கும் போது நல்லா வேகமா வளரும். இருந்தாலும் முதல்ல வருது பார்த்தீங்களா, அதுதான் சத்து நல்லா இருக்கும். இப்போ ஒரு விவசாயி இந்த கம்பும் சோளமும் விவசாயமா பண்ணும்போது, இது நான் மாட்டு தீவனமா பண்ணியிருக்கேன். இது விவசாயமா பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, ஒன்று நாற்று விட்டு பண்ணலாம், இல்லைன்னா சீடர் மிஷின்ல பயன்படுத்தலாம். சீடர் மிஷின்ல வந்து 1 அடிக்கு 1 அடி, அரை அடி கேப் விட்டு நம்ம விதைக்கும் போது அதுக்கு தேவையான காத்தோட்டம் கிடைக்கும், செடி வளர்ச்சி நல்லா இருக்கும், பயிர் வளர்ச்சி நல்லா இருக்கும், கதிர் நல்லா இன்னும் வாலிபமா வளரும். இங்கிருந்து இது வரைக்கும் கதிர் இருக்கும். கம்பை பொறுத்தவரையிலும், சோளம் பொறுத்தவரையிலும், கம்பும் அதே மாதிரி தான் ரொம்ப நீட்டா இருக்கும். இது ஏன் இப்படி பண்ணா, நம்ம மாட்டு தீவனத்துக்காக பண்ணும்போது அடர்த்தியா இருக்கு. இப்போ அடர்த்தியா இருக்கும்போது உங்களுக்கு வந்து செடி வளர்ச்சி குறைவா தான் இருக்கும், காத்தோட்டம் இருக்காது, சத்து வந்து அதுக்கு ஈக்குவலா போய் சேராது. நீங்க கேப் விட்டு பண்ணும்போது நல்ல விளைச்சலை கொடுக்கும். நீங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி கம்பு சோளம் பண்ணும்போது இடைவெளி விட்டு நாற்று விட்டு பிடிங்கி நட்டிங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இது நல்ல வளர்ச்சி கொடுக்கும். நீங்க அப்படியே டைரக்டா நீங்க விதைக்கும் போது அதுல களைகளை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாற்று விட்டு பண்ணும்போது களைகளை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். இடைவெளி விட்டு நடும்போது உங்களுக்கு காத்தோட்டம் கிடைக்கும், செடி வளர்ச்சி நல்லா இருக்கும். இதுக்கு பூச்சி நோய் தாக்குதல் வந்து இயற்கையில பூச்சி வெரைட்டி இருக்கு, மீன் இருக்கு, அதில் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து மஞ்சள் வண்ண ஒட்டு மட்டை, நீல வண்ண ஒட்டு மட்டையை வச்சு நம்ம பயன்படுத்தலாம், விளக்கு பொறி வச்சு பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது இந்த மாதிரி உபகரணங்களை பயன்படுத்தும் போது ஒரு 70% நம்ம வந்து பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணலாம். மஞ்சள் வண்ண ஒட்டு மட்டை, நீல வண்ண ஒட்டு மட்டை, அப்புறம் வந்து இனக்கவர்ச்சி பொறி, இன்னொன்று வந்து விளக்கு பொறி. இது 4 வந்து நம்ம பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து பூச்சியை 70% கண்ட்ரோல் பண்ணலாம். மீதி 30% மட்டும்தான் நீங்க பூச்சி வெரைட்டி பயன்படுத்த போறீங்க. அப்போ 30% பயன்படுத்தினா 100% நம்ம பூச்சியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனா இது ஆரம்ப நிலையிலிருந்து பண்ணணும். இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு இயற்கை விவசாயத்துல நாளை கடத்தக்கூடாது. இப்ப பண்ணணும்னா இப்ப பண்ணியே ஆகணும்.
இப்போ இந்த 10 நாளில் இந்த இடுபொருட்கள் கொடுக்கணும்னா அந்த 10 நாளில் கொடுத்தே ஆகணும். அப்படி நாளை பண்ணலாம், ஒரு 2 நாள் கழிச்சு பண்ணலான்னா அதுக்கு வரைக்கும் வந்து பூச்சி வந்து தாக்காமல் இருக்காது, உடனடியாக பூச்சி தாக்கும். இப்போ ரசாயன விவசாயம் பண்ணுறாங்கன்னா அவங்க பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துறதால அவங்க ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு கூட பூச்சிக்கொல்லி பயன்படுத்துவாங்க. ஆனால் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணும்போது பூச்சி விரட்டி கையில் ஒரு இயற்கை விவசாயத்துக்கு உள்ளே வரும்போது இயற்கை இடுபொருட்கள் தயார் நிலையில ஒரு மாதத்திற்கு முன்பாகவே தயார் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி வச்சுட்டு தான் இயற்கை விவசாயத்துக்கு உள்ள வரணும். இயற்கை விவசாயத்துக்கு உள்ள வந்துட்டு இடுபொருட்களை தயாரிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இடுபொருட்களுடைய வேலை செய்யாது. அதுக்குள்ள உங்களுக்கு பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல், விளைச்சல் ரொம்ப குறைவா இருக்கும். இப்போ மாடுகளுக்கு வந்து நிறைய ஹைபிரிட் தீவனங்கள்லாம் வந்திருக்கு. ஆனா ஹைபிரிட் தீவனத்தை கொடுக்கறதுக்கும் இந்த நாட்டு கம்பு சோளத்தை கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. என்ன காரணம்னா நாட்டு கம்பு சோளம் வந்து சுவை நல்லா இருக்கும், இன்னொன்று வந்து நம்ம சுவை நல்லா இருக்கும் ஒன்று, இன்னொன்று இயற்கையில் பண்ணுறோம். இது ரெண்டுமே இன்னும் நல்லா சாப்பிடும். இன்னொன்று மாடு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு இப்போ இந்த வெயில் காலத்தில் கூட மாடு வந்து இளைக்காம நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்ணுன்னா இந்தமாரி நாட்டு கம்பு சோளத்தை பயன்படுத்தினீங்கன்னா அதிலேயே நாம கூட இப்போ இதுலேயே நல்லா பெருசு பெருசாக கதிர் வந்திருக்கிறது வரைக்கும் நம்மளே கூட அறுத்து அடித்து அதை வந்து சோள மாவா கம்பு மாவா நம்ம ரெடி பண்ணி நாம் சாப்பிடும்போது நம்ம உடம்பு கூட ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நாங்களே வந்து விதைக்காக விட்டு இதெல்லாம் அறுவடை பண்ணி நாங்கள் அடித்து அடுத்த விதைக்கும் எங்கள் வீட்டு தேவைக்கும் நாங்கள் இதை பயன்படுத்துவோம். இதை பற்றின தகவல் உங்களுக்கு யாருன்னா வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய நம்பர் 63 82 87 20 33. தொடர்பு கொள்ளலாம். இதனுடைய விதை தேவை என்றாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம், நான் உங்களுக்கு தருவேன் நாட்டு கம்பு சோளம்.